ஒரு சின்ன வார்த்தையாச்சும் என்னால் செய்ய முடியுமா நான் யோசிப்பேன். அதுமாரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை கேட்குறப்ப ஏதாவது ஒரு சின்ன காரியத்துக்காச்சும் என்ன செய்யணும், கீழ்ப்படணும். இன்னைக்கு தேவதார் விருட்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதேமாரி அதோட தன்மைகளை நான் அதுமாரி சர்ச் பண்ணுறப்ப பார்த்தேன். அதுலேயும் அதுமாரி தன்மைகள் இருக்குது. தேவதார் மரத்துக்கு எபிரேய வார்த்தை என்னென்னா ட்ரிஸ்ஸா. ட்ரிஸ்ஸா இல்லை, என்னவா நடிகைக்கு போயிடக்கூடாது. ட்ரிஸ்ஸா அது பேர் என்னவா, எபிரேய வார்த்தை ட்ரிஸ்ஸா. அதுக்கு என்ன அர்த்தம்னா மகிழ்ச்சியானதான். அது தேவதார் விருட்சம்னா மகிழ்ச்சி இனிமையானதான். அந்த மரத்துக்கு பேர் என்னவா, மகிழ்ச்சி இனிமை. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப இதேமாரி எப்படி நம்ம கேதுர் மரம் பார்த்தோமோ அதுபோல் ரொம்ப உயர்வான மரமாக. ஆனால் கேதுர் மரம் போல் நல்லா அடம்பலாக இருக்காது, ஆனால் அது அதிகமாக போய் உட்கார முடியாது. இது உயரமான மரம். அதோடய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஊசி இலைகள். அதில் போய் நிழல் இருக்குமா, அதிகமாக இருக்காது. நம்ம கூட இப்போ போனோம், நீங்கள் அந்த சவுக்க மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அது இலைங்கெல்லாம் நைஸாக இருக்குமே. அந்தமாரி நீங்கள் இதில் கூட பார்க்கணும், இந்த எக்ஸ்மஸ் ட்ரீ பார்ப்போமே, அதுதான் என்னது தேவதார் விருட்சம். அதோடைய இலை அப்படி தான் இருக்கும், அந்தமாரி இருக்கும் அது. ஆனால் நீரோட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். நல்லா அதுக்கு நீர் வேணுமா, அதுக்கு தான் அதை சொல்கிறாங்க அது நல்ல தாகமுள்ள மரமா. அப்போ அந்த மரம் சரியான மரம் தானே. ஏன்னா ஆண்டவருக்காக தாகமாக நம்ம எல்லாம் இருக்கிறோமா இல்லையா. அதை என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தண்ணியில் தான் இருக்குமா. அதனால் அது எப்போதுமே தண்ணி இல்லாத இடத்துல இருக்கவே முடியாதான். அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் அது நல்ல தாகமுள்ள மரம்னு அந்த சர்ச்சிலே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அதிக காலம் வாழக்கூடியதான். கேதுரு மரத்தை காட்டிலும் அதிக காலம். ஏன்னா அது உயரம் மட்டும்தான் இருக்குது, நீண்டு உயரமாக. நம்ம உயரத்து கூட என்ன சொன்னோம் கேதுரு மரத்தில் உயரம் அந்த அடி இருக்குது. ஆனால் உயரத்தை தன்மையாக நம்ம என்ன ஆவிக்குரிய வச்சு சொல்லலாம், ஆவிக்குரிய வளர்ச்சி. அது மட்டும் இல்லை, எங்கேயும் பார்க்கக்கூடாது இவங்க எப்படி இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்களா, இவங்க எப்படி இருக்காங்களா, யாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ணுற வேலையை நம்மளுக்கு இல்லை. நம்மளோட உயரம் அவரை மட்டும் நோக்கி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இதோட இது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மரம். நீங்களே பார்த்தீங்கன்னா எக்ஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு மாதிரியாக அந்த இலையை ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். அதில் அழகாக லைட்லாம் சொருவி ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல வலிமை வாஞ்சதான். அது மட்டும் இல்லை, நல்லா என்ன சொல்கிறது, பெருமழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது அரிப்புத்தன்மையை பாதுகாக்குமா. எப்படி வந்தாலும் அந்த இப்போ நீங்கள் ரோட்டோரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பனைமரம் தென்னை மரம் அதுதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் சயின்ஸில் படிச்சிங்கன்னா பார்க்கலாம். சல்லிவேர் அதாவது ரொம்ப அந்த வேர் கொத்து கொத்தாக இருக்கும், அப்படியே பிடிச்சிக்கும். ஆணி வேறாக இருக்காது, சல்லி வேறாக இருக்கிறதுனால அப்படியே அந்த மண்ணை கிரிப்பாக பிடிச்சிக்கும், கீழே விழாத. அந்தமாரி தன்மை உள்ளது இந்த மரம். அப்படியே நல்ல என்ன சொல்கிறது, அந்த வெள்ளம் மழையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகாத இடம் அடிச்சுக்கிட்டு போகாத அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதுபோல் இது முழங்கால் வடிவத்தில் இருக்குமா. மரம் நல்லா நீட்டாக இருக்குமா. ஆனால் இப்போ நீங்கள் ஆலமரத்துலாம் பார்த்திங்கன்னா கிளையாக தொங்கும்ல, வேறா மேலேருந்து ஒரு கிளையாக தொங்கும் ஆலமரத்தில். ஆலமரம் தானே அது. சரி, அதுமாரி இதுக்கு கீழே இருந்து கிளையாக தொங்குமா. அது பார்த்திங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு இருக்க மாரி இருக்குமா. அந்த முழங்கால் மாதிரியே இருக்குமா அந்த மரத்தை பார்த்திங்கன்னா. எவ்வளோலாம் ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்களா, சூப்பராக. அதுமாரி சதுப்பு நிலத்தில் இருக்குமா. சதுப்பு நிலம் தெரியுங்களா தெய்வனா, சதுப்பு நிலம் தெரியுமா? எப்போ போனீங்க? அவங்க பிச்சாவரம் போனாங்க, அதான் கேட்குறேன். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், சகதியாகவே இருக்கும். எப்போதுமே ஈரம் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ட்ரைனஸே இருக்காது. அதுமாரி சதுப்பு நிலத்தில் வாழ்கிறது இது. அது மட்டும் இல்லாத மருத்துவ குணமுடையது. என்னவா மருத்துவ குணம் எப்படின்னா, அது ரொம்ப சுவாசத்துக்கு நல்ல ஒரு மரமாக. அது பக்கத்தில் உட்காந்து நல்ல மூச்சு காற்று, நல்ல நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா. நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா? சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் தெரியாது. அது சரி, சயின்ஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஒரு மரம் விடும். அது என்ன மரம் சொல்லுங்கள் பார்ப்போம்? புளிய மரம். புளிய மரத்தில் போய் படுத்தாங்கன்னா நைட்டில் நான் நெஞ்சு அடைச்சிடுச்சுன்னுவாங்க, பேய் அடிச்சிடுச்சுன்னுவாங்க. ஏன்னா அது நிறைய கார்பன் டை ஆக்சைடை விடும், அதனால் மூச்சு திணறும். அதனால் நெஞ்சை பார்த்திங்கன்னா அதை நம்ம அறியாமையினால் இருக்கப்போ என்ன சொல்லுவாங்க, அதில் பேய் இருக்குது, அது அப்படியே நெஞ்சு மேலே உட்காந்துட்டு மூச்சு என்னால் விட முடியலன்னுவாங்க. ஏன்னா அது நைட்டில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வரும். அதால் என்ன செய்ய முடியாது, ஆக்சிஜனை நிறைய விட முடியாது. அப்போ இந்த மரத்தில் நிறைய ஆக்சிஜன் கிடைக்குமா.
அதனால சுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத இது பக்கத்தில் இருந்தாலே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்குமா. எப்படி இருக்குமா? பாசிட்டிவாக எதாக இருந்தாலுமே நெகட்டிவாக பார்க்க உண்மையிலே இந்த காரியத்தை யோசிக்கிறப்ப நாங்கள் கொடைக்கானல் போனது தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே 2 நாள் இருந்தோம். எங்களுடைய சிந்தனைலாம் ஜாலியாக இருந்துச்சு. அந்த பசுமையை பார்க்குறப்ப ஆசையாக இருந்துச்சு. எதுவுமே எங்களுக்கு தெரியல. வேறு உலகம் அங்கே வேறு வீட்டில் என்ன சோறு அனுப்பிச்சா குழம்பு அனுப்பிச்சா யார் இருக்கா என்ன இருக்கா அதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த குளிர்ச்சியான இடம் வந்து எப்படி இருக்குது, அப்படியே ஜாலியாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு. அப்போ அது மாதிரி இந்த மரம் வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குற இடமா இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாத இது வந்து கட்டுமான பொருளுக்கு பயன்படுத்துவாங்களாம். கட்டுமான பொருள்லாம் தெரியல, கதவு செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த மரம் பயன்படுமா. இதோட பயன்கள் பற்றி இதுதான் இந்த மரத்தோட காரியங்களை பற்றி நான் அறிஞ்சிக்கிட்டு வந்தேன்.